அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிகே எனர்ஜி ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ மார்க்கெட்டுக்கு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்போ லிஸ்டிங்கில் வர்றாங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ ஜிகே எனர்ஜி ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி 2008 இவங்க வந்து இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், யாரெல்லாம் விவசாயம் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இருக்கீங்களோ, கண்டிப்பாக என்னன்னா உங்கள் ஃபேமிலி இருந்திருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிய வந்திருக்கும். அப்படி தெரியலனாலும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ பிஎம்கேயூஎஸ்யூஎம் ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஈவம் உத்தம் மகாபியம் பியன் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ரிலேட்டடாக சோலார் பவர்டு அக்ரிகல்ச்சர் வாட்டர் பம்ப் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு செட் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து கொடுக்குறாங்க. அதாவது இவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இபிசி பிஸ்னஸ், இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கமிஷனிங் பிஸ்னஸ். ஸோ அந்த என்ன இது வந்து இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் பவர்டு ரிலேட்டடான வாட்டர் பம்ப் சிஸ்டம் வந்து என்னென்னா ரெடி பண்ணி கொடுக்குறது அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்கேயூஎஸ்யூஎம் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க இவங்க வந்துட்டு. ஸோ அதுதான் வந்து என்னன்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய ஃபார்மர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வந்து என்னன்னா எண்ட் டு எண்ட் சிங்கிள் சோர்சிங்கில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரிலேட்டடான சோலார் பேனல்ஸ் அண்ட் வித் இந்த வாட்டர் ஃபார்ம்ஸ் வந்து என்னன்னா இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சர்வே எடுத்து அவருடைய டிசைன் வந்து என்னென்னா எப்படி வேணும் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அவருடைய சப்ளை அசம்பிளி அண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அவரோட டெஸ்டிங் பண்ணிட்டு கமிஷனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பவர்டு பம்ப் சிஸ்டம் தான் இந்த ஜிகே எனர்ஜியோடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இந்த கம்பெனி நவம்பர் 30, 2024 ஸ்டேட்டஸ் படி இவங்க கிட்ட ஓவரால் பார்த்தீங்கன்னா 12 வேர்ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆகஸ்ட் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லோக்கலைஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 90 எம்ப்ளாயீஸும் அண்ட் 709 ஒர்க் மென்னும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்க அக்ராஸ் இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்ஸ் வந்து என்னன்னா இவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல் ரிலேட்டடாக நான் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஐபிஓவில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட். அதாவது என்னன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் வந்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க. ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 19ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் இவங்க அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ ₹2 பர் ஷேருக்கு இவங்க வராங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்டுன்னு இவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ₹145 ₹153 இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லாட்டுக்கு 98 ஷேர்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓவரால் இவங்களுடைய இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 464 கோடிகளும் 26 லட்சம். ஓகே, இதில் வந்து வராங்க. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்துட்டு 400 கோடியும் ஆஃபர் ஃபார் சேலாக வந்து பார்த்தீங்கன்னா 64 கோடியே 26 லட்சமும் இவங்க வந்துட்டு வராங்க. ஸோ இவங்க லிஸ்டிங்காக அப்படின்னு வரும்போது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இவங்க வந்துட்டு லிஸ்டிங் வந்து ஆகுறாங்க. ஸோ இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். ஸோ இந்த கம்பெனி செப்டம்பர் 24ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஸோ லேட் நைட் அவள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னா தெரிய வரும். உங்களோட அலாட்மெண்ட் வந்து நடந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25ஆம் தேதி ஷேர்ஸ் வந்து உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஃபைனலாக லிஸ்டிங் டேட் அப்படின்னு வரும்போது செப்டம்பர் 26ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க என்ன பண்ணுவாங்க, லிஸ்டிங்கில் வருவாங்க. ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணாலும் 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய யூபிஐ மேண்டேட் வந்து நீங்கள் பண்ணல அப்படின்னா அதிகபட்சமாக செப்டம்பர் 23ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இவங்களுடைய யூபிஐ மேண்டேட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மேண்டேட் வந்து பண்ணியாக வேண்டும். ஸோ நீங்கள் வந்து ரைட்டெயில் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா
குறைஞ்சபட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் 17,994 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஐபிஓ வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மெயின் போர்டு ஐபிஓ அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 15,000 ரூபாய் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து எப்பயுமே நினச்சிக்கோங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் HNI கேட்டகரி 14 லாட்லேருந்து 66 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 67 லாட்லேருந்து உங்களால் அப்ளிகேஷன் வந்துட்டு ரைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பெனி QAB கேட்டகரியில் 50% வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஒதுக்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 460 கோடி ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் 50% வந்து பார்த்தீங்கன்னா QABக்கும், ரீட்டைல் கேட்டகரிக்கு 35%, NII கேட்டகரிக்கு 15% இவங்க வந்து அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் திங்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 63%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 55% ரொம்பவே அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது. டெட் பை ஈக்விட்டி 0.74. ஆக்சுவலாக டெட் பை ஈக்விட்டி 1க்கு கீழே இருந்தால் ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ ஓரளவுக்கு மீடியமான கடன் வந்து இருக்காங்க, கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்ல வருவாங்க. ஸோ 0.74 ஓரளவுக்கு ஓகே. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் 63%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 12%, எபிட்டா மார்ஜின் 18%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 12.39 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூவோட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து என்னன்னா அதிகமாக வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிய வருது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் 31 மார்ச் 2025 ஸ்டேட்டஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 133 கோடியே 21 லட்சம் அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அசட்டுன்னு பார்க்கும்போது 583 கோடியே 62 லட்சம் வரைக்கும் இருந்தது. ஸோ இந்த கம்பெனியோட ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது 175 கோடியும், டோட்டல் பாரோயிங் அப்படின்னு பார்க்கும்போது 217 கோடியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.54லிருந்து 6.57 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐபிஓ கன்வெர்ட் ஆகுது. PE ரேஷியோ 20.29லிருந்து 23.3 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓரளவுக்கு லிட்டில் பிட் கொஞ்சம் ஒரு ஆவரேஜான மேலே அபோவ் ஆவரேஜ் ஒரு ப்ரைஸில் என்ன பண்ணுறாங்க வந்து வராங்க. ரொம்ப வேல்யூஷன் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் பேண்டிங் வந்து செட் பண்ணல, கொஞ்சம் அதிகமாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் பேண்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத PE ரேஷியோ அண்ட் ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வருது. இப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக பண்ணலாமா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் 2-3 வெப்சைட்லையும் நான் வந்து என்ன பண்ணேன் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் எங்கேயுமே இல்லை. ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியம் பாசிட்டிவ் வந்து இல்லை. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு இன்னும் ஒரு 1 or 2 days இருக்குது ஐபி ஓப்பன் ஆகிறதுக்கு. மேபி நீங்கள் வந்து இது அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னைக்கு ரைஸ் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கிரே மார்க்கெட் பிரீமியம் அந்த டேல என்ன இருக்குன்றதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஷூராக நான் அன்னைக்கு டேல நான் செக் பண்ணிவிட்டு மேபி அன்னைக்கு 0 இருக்கா இல்லை மேபி ஒரு 5 to 10% இருக்கா அப்படின்றதையும் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். இல்லை நீங்களே செக் பண்ணணும்னாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணலாமா அப்படின்றத டிசிஷன் வந்து எடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.